கல்வி என்ன செய்யும்? ரெண்டு உதாரணம் நான் சொல்றேன், என்னுடைய சமமான உதாரணம். நீர்வீழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணா எப்படி இருக்க அப்படின்னு உற்சாகம் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திய கல்வி, உயர்கல்வி. ஆனா அது ஒண்ணு ஒரு பெரிய வாசல். கலந்தது வெறும் எதிரடிகளை போட்டி போடுறது. கிராமப்புறத்தில் வரக்கூடிய பெண்கள் தம்பிகள், அப்ப அவங்களால எப்படி முடியுது, எப்படி சாத்தியப்படுறா இலக்கு. எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் ஏதோ ஒன்றை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கோம். நான் வந்து தமிழ் வழியில தான் படிச்சேன், கிராமப்புற பள்ளியில தான் படிச்சேன், தமிழ் வழியில தான் படிச்சேன். சரி, கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த கல்வி என்ன செய்யும்? ரெண்டு உதாரணம் நான் சொல்றேன், என்னுடைய சமமான உதாரணம். நான் வந்து சாதனை பெண்களை, சாதனை ஆண்களை நான் வந்து விக்கிபீடியாவெல்லாம் தேடுறதில்லை, என் வீட்டுக்குள்ள இருந்து தேடுவேன். எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்களை பார்ப்பேன். ஏன்னா நம்மள பலரும் சாதனையா இருக்காங்க, நம்ம ஏன் உலகம் முழுக்க போய் சாதனை தேடுவோம். அமெரிக்காவுக்கு சென்ற போது நான் மதுரை நாடாளுமன்ற சு வெங்கடேசன் உள்ளிட்டவர்கள்லாம் இந்த பெட்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்துடைய நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போனோம். உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரும் ஒரு பேர் அலையா வரக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி. எல்லோரும் சென்று பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு இடம். அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியா அது. இந்த பாடமையத்தை பார்க்கலாம், அந்த பாடமையத்தை பார்க்கலாம், பேரழிவு. அது ஒரு மிகச்சிறந்த பார்வைக்கும் அனுபவத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு சூழல் தான். அவர் நான் மற்ற நண்பர்கள் செய்யணும் உள்ளிட்டவர்கள்லாம் வந்து அந்த அருவியினுடைய பேரிடச்சலையும் அதனுடைய அழகையும் இன்னும் பலரோடு, ஏன்னா இரவு 9 மணி அளவுல நிறைய லேசர் லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த அருவியை இன்னும் அழகா காமிப்பாங்க. ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், ஒட்டுமொத்த உலகத்தில இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று அந்த நீர்வீழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணா எப்படி இருக்க அப்படின்னு ஒரு உற்சாகம். அண்ணே அண்ணா எப்படி இருக்கிறாங்க, அண்ணே எப்படின்னே இருக்கே அப்படின்னு. எனக்கு வந்து நீங்க அந்த இடத்துல தமிழ் கேட்கும்போது வரக்கூடிய ஒரு உற்சாகத்துல அப்படி வந்து அந்த பேரிடர்களுக்கு இடையில அந்த ஒரு ஒற்றை குரல் வந்து அவ்வளவு இனிமையா வந்து காதல் இருந்துச்சு. யாரா வந்து ஆச்சரியமான பார்த்தோம், ஒரு இளைஞர் இருக்காரு. அவர் வந்து மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேலூர் பக்கத்துல இருக்க ஒரு கூப்பிட்டு வந்திருக்காரு. வேர்ஜினியான ஒரு இடத்துல வேலைக்கு இருக்காரு, ஒரு கணிப்பொறியியல்ல வந்திருக்காரு. அங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாரு, இந்த மாதிரி நான் இங்க வந்து 8 வருஷம் ஆச்சுங்க, வீடு வாங்கிட்டேன் சொந்தமா. பேசிட்டு இருக்கோம், யாரு என்னன்னா கேட்டு சொந்தமா வீடு வாங்கிட்டானே, இங்க வேர்ஜினியால வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்களோட போட வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பா எங்க இருக்காங்க, அவரு தைக்கிட்டே பின்னாடி அப்படி வந்தாரு. அப்பா ஒரு போக்குவரத்து கழகத்துல ஓட்டுநராக இருந்து பணியாற்றி போய் பெற்று அவரு வந்து அவ்வளவு பெருமையா இருந்தார். என்ன பெருமை அவருக்கு இருந்துச்சுன்னா, முதல் முறையா நான் வந்து விமான பயணத்துல வந்தாங்க, பையன் வந்து இங்க வீடு வாங்கிட்டான். அந்த பெருமிதமும் அந்த மகிழ்ச்சியும் எந்த இடத்துலயுமே வரக்கூடிய ஒரு ஆனந்தமான ஒண்ணு இருந்துச்சு. அந்த மகன் அந்த அப்பாவை கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்தும் மகிழ்ச்சியாக பார்த்தது வந்து இப்படி ஒரு நிலைக்கு தன்னுடைய மகன் வந்திருக்கிறார். அந்த மகன் அந்த இடத்துக்கு வருவதற்கு அமெரிக்காவை நீங்க வந்து 2-10 ஆண்டுகள்ல குறைந்தபட்சமா ஒரு மாகாணத்துல 20,000 to 30,000 தமிழ் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல நிலையில இருக்கிறாங்க, கணிப்பொறியில இயக்கி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திய கல்வி, உயர்கல்வி. தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைப்பும் உயர்கல்வியும் இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களும் அதை சாத்தியப்படுது. முதல் தலைமுறை பட்டதாரியா அன்னைக்கு வந்து நிற்கிறான். இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னொரு குழந்தை இங்க கிராமத்துல இருக்கிற பெண் ராஜலட்சுமி அரசு பள்ளியில படிக்கிறாங்க. ரொம்ப ஒரு விவசாய கூலிகளுடைய மகள். அவங்க அப்பா வந்து விவசாய கூலி. விவசாய கூலிகளுக்கு ஊர்ல என்ன பெரிய மரியாதை மதிப்பு இருக்குன்னு பாருங்க. ஒரு திருமணத்துக்கு போனோம்னா அவங்க அப்பா ஒதுக்கியே இருப்பாரு, ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளியே இருப்பாரு. பொதுல எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதே போல பொது நிகழ்ச்சிகளுக்கு போறோம், ஒரு கோவில் திருவிழா நடக்குது, ஊரோட பொது நிகழ்ச்சிகள் இருக்கு, பொங்கல் திருவிழா நடக்குதுன்னா அவர் ஓரமா ஒதுங்கியே இருப்பார். மகனுக்கு அது வந்து நீண்ட காலமா ஒரு காயமாக இருக்கு. நம்ம அப்பா வந்து ஒதுங்கியே இருக்க வேண்டியதா இருக்கு. அவர் அரசு பள்ளியில படிக்கிற பொண்ணு, தமிழ் வழி கல்வியில படிக்கிற பொண்ணு, செய்தியாளர் பொண்ணு எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிறிய நகரத்துல பள்ளியில படிச்ச பொண்ணு.
ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, அப்பாவை எப்படியாச்சும் சுயமரியாதையோட இந்த ஊர்ல காட்ட வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நல்லா படிக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற வாய்ப்புன்னு அந்த ஒரு பெண் நினைச்சா, இது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு இருந்த கனவு, அந்த பெண்ணுக்கு இருந்த விருப்பம். இன்னைக்கு அந்த பெண் லண்டன்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட டீம் லீடரா இருக்கிறாங்க. அப்பாவை லண்டனுக்கு கொடுத்துருக்காங்க, வீடு வாங்கி கொடுத்தாங்க, ஊர்ல சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப நம்மளும் வேலைக்கு போனோம்னா சம்பாதிச்சு கொடுக்க போறோம், நம்ம முதல் சம்பளத்தை வாங்கும்போது அப்பாக்களுக்கு அம்மாக்களுக்கு பெருமையும் இதெல்லாம் வேற. அவருக்கு தன்னுடைய மகன்களுக்கு சம்பாதித்து கொடுத்த வீடு இல்ல காரோ இல்ல லண்டனுக்கு இங்க இருந்து பிளைட்ல கூட்டிட்டு போனோம்னா பெரிய விஷயம். அந்த மகன் அந்த தந்தைக்கு சுயமரியாதையை பெற்றுக் கொடுக்கிறார், நம்பிக்கையை பெற்றுக் கொடுக்கிறார். ஊருக்குள்ள எல்லோருக்கும் முன்னா தைரியமா ஒரு நானும் என்னுடைய பெண்ணு நடந்திருக்கிறாங்க அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததுன்னா கல்வி, மறுபடி அந்த கல்விதான் இன்றைக்கு அவரை ஒரு தலைமுறையை அடுத்த கட்டத்தை நோக்கி நடக்கக்கூடிய இடத்துக்கு வரும். அப்ப இந்த கல்வியை பெறக்கூடிய இடத்துக்கு நாம போராடணும். அதுதான் ஒரு பெரிய ஆயுதம் தான். அதை கிடைப்பதற்கான எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியான போராட்டங்கள் வீதியில் இறங்கி போராட சொல்றேன். இதை பெறுவதற்கு இதுதான் என்னுடைய இலக்குன்னா அந்த இலக்கை நோக்கி ஓடுறதுல எந்த தயக்கம் கொடுக்கின்ற அந்த இலக்கை நோக்கி நம்ம சென்று கொண்டே இருக்கணும். நிறைய தடைகள் வரும். யாரும் அவங்க அழகா அதைத்தான் போட்டு வாங்க உங்களுக்காக உலகம் காத்திருக்கணும் சொல்லவே மாட்டாங்க. குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சமீபத்துல கட்டா குஸ்தின்னு ஒரு திரைப்படம் பார்த்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் பிடிச்சிருக்கேன். குஸ்தி சண்டைய மையமா வச்ச ஒரு திரைப்படம். அந்த கதாநாயகி கேரக்டர் சொல்லுவாங்க ஒரு வசனம், ஒரு இடத்துல ரொம்ப அருமையான வசனம். ஒரு அவன் ஒரு பிளேயரா இருப்பான், குஸ்தி சண்டை போடக்கூடிய ஒரு பிளேயர். எத்தனை வீட்டுல இப்ப நம்ம வீட்டுல யாரும் வீட்டுல அனுப்புவாங்க குஸ்தி சண்டைக்கு நான் போறேன்னு சொன்னா யாராவது சொல்லுவாங்க குஸ்தி சண்டையே வேண்டாம், கபடி விளையாடுறதுக்கு எத்தனை வீட்டுல அனுப்புவாங்க, இல்ல வேற விளையாட்டுகள் கேட்க அனுப்புவாங்க. பக்கத்து ஊர்ல நடக்கிற ஒரு போட்டிக்கு போறதுக்கே நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு. ஐயோ இந்த ஊர்ல ஏதாவது வெளியூர்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதுவும் எங்களுக்கு போட்டி அல்லது எங்களுடைய களங்கிறது வெறும் எதிரடிகளை போட்டி போடுறது மட்டும் இல்ல, எங்களுக்கான முதல் போராட்டமே வீட்டுலதான் போட வேண்டியது. வீட்டுல நாங்க போராடி எங்களுக்கான வெற்றியை பெற்றால் மட்டுமே அடுத்த நிலையில வெளி உலகத்திற்கு மற்றவர்களோடு நாங்க போராட முடியுங்கிறதுதான் சமூக சூழல். பெண்களுக்கான பிரச்சனை அதுவாகத்தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்தா நாம இன்னைக்கு நிக்கக்கூடிய ஒரு இடம் வரும். அப்ப இந்த போராட்டத்தை நோக்கி போறதுல நான் திரும்ப சொல்றேன், இப்ப வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சில கிளியர் பண்ணி வரக்கூடிய எத்தனை பேர் வேணா நீங்க பின்னாடி எடுத்துக்கீங்க. நான் ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி நிறைய கொடுக்க முடியும். பெரும்பாலானவர்கள் 70-80% முதல் தலைமுறை பட்டதாரிகள், கிராமப்புறத்தில் வரக்கூடிய பெண்கள், தம்பிகள். அப்ப அவங்களால எப்படி முடியுது, எப்படி சாத்தியப்படுதுன்னா இலக்கு இதுதான் அப்படிங்கிறது உறுதியா இருக்கிறாங்க. அப்ப இலக்குக்கு வந்த பிறகு இலக்கை அடையும் போது அவமானங்கள் அப்படியே விடாதீங்க. பல இடங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அது அவமானம் எடுக்காதீங்க, அது எல்லாமே அனுபவம். நம்ம பல நேரங்கள்ல இது தவறா போயிடுவோம், இது நம்ம அவமதிக்கிற இடமா ஆயிடுவோம், நமக்கு தெரியல நினைச்சிருவாங்க நினைக்காதீங்க. முதல்ல நம்ம தூக்கி எறிய வேண்டிய ஒரு விஷயத்திலிருந்து நம்முடைய இந்த தயக்கங்களை எந்த இடத்தையும் அறிந்து கொள்வதற்கு என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப். கல்வி என்பது கற்றுக்கொள்வது, கல்வினா வரும் பாடக்கல்வி கற்றுக்கொள்வது என்பது தொடர்ச்சியான ஒரு பயணம். எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் ஏதோ ஒன்றை நம்ம கற்றுக்கொண்டே இருப்போம். நான் ஊடகங்களை எடுத்ததுக்கான காரணமே எவ்ரிடே இஸ் எ நியூ. ஒவ்வொரு நாளும் புதிய மனிதர்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு அண்ணன் அபிமதிக்கிற ஒரு விஷயத்தை கத்துக்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கத்துக்கிறேன், இந்த தலைவர் என்ன விரும்புன்னு கத்துக்கிறேன். எல்லா நாட்களையும் நாம கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் தமிழ் வழியில தான் படிச்சேன், ஒரு கிராமப்புற பள்ளியில தான் படிச்சேன், தமிழ் வழியில தான் படிச்சேன். அண்ணா சந்திரகாரி கொஞ்சம் நல்ல ஆசிரியர்கள், நல்ல ஒரு சூழல் இருந்த பள்ளி, அரசு பள்ளிகளை விட இருந்தது. ஆனா தமிழ் வழியில தான் படிச்சேன். தமிழ்ல தான் அதிரமணியில பயணம் தொடங்கியது. அதுக்கப்புறம் 15 ஆண்டு நக்கீரன் தொடர்ச்சி இருக்கும்போது ஒரு பெரிய டிஸ்பாரிட்டியை பார்த்தேன். வேலை ஒண்ணுதான், நிறைய செய்திகளை நாங்க தான் கொடுத்துருந்தோம். இன்னும் சொல்ல போனா முதன்மையாக கொடுத்ததுதான் நாங்க தான் கொடுத்துருந்தோம். ஆனா சம்பள விகிதத்துல ஆங்கில பத்திரிகையாளரோடு தமிழ் பத்திரிகையாளர் ஒப்பிட்டோம்னா பாதியா இருக்கு. நாங்க தமிழ்ல 30,000, ஆங்கிலத்துல 60,000 சொல்றோம். இங்கே நமக்கு ஆங்கிலம் எப்பவுமே ஒரு கிரேஸ் தான், அப்படி ஒரு சூழல் இருக்கு. அப்ப நான் ஏன் நம்ம எல்லாமே ஒண்ணுதான், நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, நம்மளுடைய செய்தி இருக்கு, செய்தி சொல்லக்கூடிய விதம் இருக்கு, மொழி மட்டும்தான் தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் அப்படியே சீஃப் ரிப்போர்ட்டரா 36 வயதா இருக்கலாம், 35 பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போய் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க உட்கார்ந்து உங்களை போன்ற தம்பி உங்களை விட கீழே இருக்கிற பள்ளி பிள்ளைகளோட தான் உட்காந்து ஆங்கிலம் கற்றுக்கணும்னு போறேன்.
அது எதுனா ரிப்போர்ட்டிங்காக. இங்கிலீஷ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஆனா ரிப்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் வேற. அப்ப நம்ம அந்த வயசு தடையால யாரோட நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் தடையில்லை. அதை கடந்து வந்தாதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால 2010 எனக்கான ஒரு இடம் கிடைச்சது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவோட லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அந்த இடத்தை நோக்கி நான் அடைவதற்கு இந்த அறியாமை எல்லாம் நம்ம வந்து போய் இந்த கற்றுக்கிறது அவமானம் நினைச்சோம்னா நிறுத்த முடியாது. அங்க வந்தோம், அதுக்கப்புறம் தான் இந்த உயரங்கள் வந்துச்சு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமா நான் சொல்லி நான் நிறைய செய்யறேன். உங்க கேள்விகள் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து இங்க உரை நிகழ்த்துவதற்கு உங்களோட உரையாட தான் எனக்கு முக்கியமான வாய்ப்பா நான் பாக்குறேன். இந்த இடங்கள்ல நான் வந்து ஒரு படிப்பு சேர்ந்துட்டேன், எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வந்துருச்சு, மாதம் மாதம் நல்லா இருக்கிறேன், ஒரு பைக் வாங்கிக்கிறேன், நான் நினைச்ச வாழ்க்கை இருக்க முடியுது அப்படின்னு நான் கடைசி வரைக்கும் எப்படி நினைச்சு பண்றேன். இது உயரம் அங்கேயே தான் இருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம அடைஞ்சிக்கவே முடியாது. இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒண்ணு நம்ம மாட்டிக்கிறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன் ஜானி, போதும் இதுக்குள்ள இருக்கேன், இந்த வாழ்க்கை போதும், இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கு சொன்னா கடைசி வரைக்கும் இப்படி இருக்கும்.